அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபதாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தை நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி
திருமறை குரானிலே ஏராளமான இடங்களிலே சிலாகித்து பேசுகிறான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு சிலாகிக்கிறான் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே எவ்வளவு நளினமாக நடந்து கொண்டார்கள், எவ்வளவு அழகிய முறையிலே இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள், அவருடைய நற்குணம் நடத்தையெல்லாம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லும்போது, முஹம்மதே, அல்லாஹ்வின் அருளின் காரணமாக நீங்கள் மக்களிடத்திலே நளினமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மட்டும் கடின சித்தம் உடையவராக இருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டே ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை சொன்னாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை சொன்னாலும், அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனுடைய வார்த்தையை சொன்னாலும், அந்த சத்தியத்தை, அந்த செய்தியை மக்களிடத்திலே நீங்கள் எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டால், நளினமாக அவர்களிடத்திலே நடந்து கொள்கிறீர்கள், மென்மையாக அவர்களிடத்திலே நடந்து கொள்கிறீர்கள். அப்படி நளினமாக நீங்கள் நடந்து கொண்ட காரணத்தினால்தான் அந்த மக்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், உங்களை நோக்கி ஓடி வருகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மையை பற்றி, அவர்களுடைய நளினத்தை பற்றி, அவர்கள் மக்களோடு அணுகிய விதத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு இவ்வளவு அழகிய முறையிலே, அழகிய அணுகுமுறையிலே, மென்மையாக, நளினமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான இடங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமெல்லாம் சிவந்து, கண்கள் எல்லாம் சிவந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே பல இடங்களிலே, மக்களை பல இடங்களிலே நபிகளார் கண்டித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் அதிகமான இடங்களிலே பார்க்கிறோம். எனவே இப்படி நடந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே நளினமாக நடந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் சிகரமாக நடந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே சில இடங்களிலே கோபப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கோபத்திலும் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிகச் சிறந்த முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே இன்றைக்கு கோபம் என்று சொன்னால் மனிதர்கள் மத்தியிலே நம்ம எல்லாம் எப்படி பார்ப்போம்? கோபத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனோட எப்படி பேசுகிறான்? கோபம் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட்ட குணமாக அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் கோபத்தை மென்று விளங்குவார்கள், அவர்கள் கோபப்பட மாட்டாங்க, நளினமாக நடந்து கொள்வார்கள் என்று எங்கெல்லாம் கோபப்பட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானோ அந்த இறையச்சமுடைய மக்கள், அந்த சுவனவாசிகள் கோபத்தை மென்று விளங்கி நளினமாக நடந்து கொள்வார்கள் என்று கோபம் குறித்தெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இருந்தது என்று சொன்னால், சுயநல கோபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபம் இருக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், சக மனிதனிடத்திலே, மனைவி இடத்திலே, சக தொழிலாளரிடத்திலே, முதலாளி இடத்திலே, அல்லது நம்ம சார்ந்திருந்த ஜமாத் இடத்திலே, இயக்கத்திடத்திலே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே எத்தனையோ செய்திகளுக்காக நாம் கோபப்படுகிறோம். அந்த கோபத்தை எல்லாம் எடுத்து சிந்திச்சு பாருங்க. இந்த இடத்திலே நான் கோபப்பட்டேனே, ஏன் கோபப்பட்டேன்? அதற்கான காரணம் என்ன? எந்த நோக்கத்தினால் கோபப்பட்டேன்? ஒருவேளை அந்த நோக்கம் எப்படி இருக்கலாம் தெரியுமா? என் மீது பழி சுமத்துகிறார், என் மீது பொய் சொல்லுகிறார், என் மான மரியாதையை வாங்குகிறார், என் பொருளாதாரத்தை திருடி இருக்கிறார், அல்லது என்னை பற்றி அடுத்தவரிடத்தில் இப்படி பேசியிருக்கிறார், என்னை அடித்திருக்கிறார் என்று நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய பொருளாதாரத்தை இழந்ததுக்காக, நம்முடைய மான மரியாதையை வாங்கியதற்காக இப்படியாக பல இடங்களிலே நாம் கோபப்பட்டிருக்கிறோம். இந்த கோபம் பெருசா இஸ்லாம் வந்து அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பேசுதே தவிர, நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டால் கோபப்படுவதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் கூட நபிகளார் கோபப்பட்டார்களா என்பதை சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலே தனக்காகவோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னை ஒருவர் அடித்து
விட்டார் என்பதற்காகவோ, தன்னுடைய ஒருவர் பொருளாதாரத்தை பிடுங்கி விட்டார் என்பதற்காகவோ, தனக்காகவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதரையும் ரசூலுல்லாஹ் சாபமிட்டதில்லை, அவர்களை திட்டியதில்லை, அவர்களை பேசியதில்லை, தனக்காக ரசூலுல்லாஹ் பழி வாங்கியதில்லை. அத்தனை பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அநீதி இழைக்கப்பட்டால், தனிப்பட்ட முறையிலே ஒருவர் ரசூலுல்லாஹ்வை அடித்திருந்தால், தனிப்பட்ட முறையிலே ரசூலுல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை அபகரித்திருந்தால், தனிப்பட்ட முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்திருந்தால், ரசூலுல்லாஹ் தனக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்ததற்காக எந்த இடத்திலும் இன்னொருவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியதில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நான் உலகத்திலே வாழும் பொழுது யாராவது என் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தால், யாராவது என் மூலமாக நான் அவர்களை மனம் நோகும்படி அவர்களை பேசியிருந்தால், அந்த வார்த்தையை அவர்கள் பாதிக்கப்பட்டதற்காக நாளை மறுமை நாளில் அதை நன்மையாக நீ மாற்றி தந்து விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் தனக்காக கோபப்பட்டதில்லை. ஆனாலும் இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகளார் முகம் சிவந்த தருணமாக, நபிகளார் கோபப்பட்ட தருணங்களாக ஏராளமான இடங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருளாகவே இவரை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் நபிகளாரை பற்றி இன்னொரு இடத்துல என்ன சொல்லுகிறான்? இந்த நபிகளார் இடத்துல, இந்த முஹம்மது இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட தருணங்களை எடுத்து பார்த்து ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலே கோபப்பட்டார்கள், அந்த இடத்திலே ஒரு முஸ்லீமுக்கு கோபம் வரணும், அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முஸ்லீமுக்கு கோபம் வரணும், அந்த சூழலிலே ஒரு முஸ்லீமுக்கு கோபம் வரணும். அதுபோல செயல் நடந்தால் ஒரு முஸ்லீமுக்கு கோபம் வரணும். அதுபோல செயல் நடந்தால் அந்த தீமைகளை தட்டி கேட்பதற்காக ஒரு முஸ்லீம் கோபம் வரணும். அந்த இடத்தில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இடங்களிலே கோபப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் இந்த செய்திக்காக கோபப்பட்டார்களா? இன்னைக்கு நான் கோபப்படுகிறேனே, அந்த செய்தி ரசூலுல்லாஹ் அந்த செய்திக்காக கோபப்பட்டிருக்கிறார்களா? வேற எந்த செய்திக்காக கோபப்பட்டார்கள், கோபப்பட்டு எப்படி கண்டித்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட தருணங்களை எடுத்து பார்த்து, அதை சிந்தித்து பார்த்து, அந்த இடங்கள் வரும் பொழுது, அந்த சூழல் வரும் பொழுது, அப்படியான ஒரு சமுதாய தீமையை பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக கோபப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் எல்லாம் கோபப்பட்டார்கள் தெரியுமா? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் அமர்ந்த உடனே ஒரு கூட்டத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். முலர் என்கிற கூட்டத்தார். அவர்களை பார்த்தால் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், சரியான அவர்களிடத்தில் ஆடை இல்லை, ஆடை அங்கும் இங்குமாக கிழிந்திருக்கிறது, சாப்பிடக்கூடிய உணவு இல்லை, தண்ணி இல்லை, மிக மோசமான நிலையிலே, வசதி இல்லாதவர்களாக, ஏழ்மை நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். தொழுகை எல்லாம் முடிகிறது. சகாபாக்கள் அத்தனை பேரும் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தால் முலர் கோத்திரத்தால் வந்திருக்கிறார்கள், அவர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து, இந்த ஏழை மக்களை, இந்த ஆடை இல்லாத மக்களை, இந்த உணவு இல்லாத மக்களை பார்த்துவிட்டு சகாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவக்க, கண்கள் சிவக்க சகாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமையிலே என்ன சம்பாதிக்கிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளட்டும்.
உங்கள் மறுமைக்காக நீங்கள் முன்கூட்டியே தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லிட்டு சகாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் மறுமைக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள், பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவக்க, கண்கள் சிவக்க சகாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். சொன்ன அந்த நேரத்தில் சகாபாக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த ஏழை மக்களுக்காக கோபப்பட்டு ரசூலுல்லாஹ் தர்மம் கேட்கிறார்கள் என்று. உடனே சகாபாக்கள் எல்லாம் வீடுகளுக்கு செல்லுகிறார்கள். இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஒரு மலையளவுக்கு கோதுமை, பேரிச்சம்பழம், தேவையான எல்லா பொருளும் மலையளவுக்கு குவிந்து விட்டது. இப்ப நீங்க இந்த செய்தியை ஆழமா சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒரு ஏழ்மையோடு, ஒரு உணவில்லாத, ஒரு உடை இல்லாத இந்த மாதிரியான சூழலை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே போல நம்முடைய சமுதாயத்திலே அந்த மாதிரி உணவு இல்லாத மக்களை, அந்த மாதிரி உடை இல்லாத மக்களை, அந்த மாதிரி பொருளாதாரத்திலே மிக பின்தங்கி இருக்கிற மக்களை, அந்த மக்களை பார்த்து செல்வந்தராக இருக்கக்கூடிய உதவி செய்யாத பொழுது ஒவ்வொரு முஸ்லீமும் கோபப்பட வேண்டும் என்ற செய்தியை நபிகளார் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படியான ஒரு சூழலிலே, அப்படியான ஒரு ஏழ்மை நிலையான மக்களை பார்க்கும் பொழுது, அப்படியான ஒரு உணவில்லாத மக்களை பார்க்கும் பொழுது, அப்படியான ஒரு நோயாளியான மக்களை பார்க்கும் பொழுது, அந்த நோயாளியான மக்களுக்கு, அந்த ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னாலான ஏதாவது முயன்ற ஒரு சின்ன சின்ன பொருளாதாரத்தை தருவேன் என்று அந்த மக்களுக்காக முயற்சி செய்தவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு மற்ற சமுதாயத்தை காட்டிலும் செல்வம் படைத்தவர்கள் ஒரு அளவிலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு 200 பேர் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் 100க்கும் அதிகமான செல்வந்தர்கள் அந்த பகுதியிலே இருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய ஏழைகளை பல மக்கள் அதை உதாசீனப்படுத்தியவர்களாக, அலட்சியப்படுத்தியவர்களாக, சுயநலவாதிகளாக இன்றைக்கு வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம், முஸ்லீம் மஹல்லா என்ற பெயரில் எத்தனையோ பள்ளிவாசலிலே கையிலே வைத்திருக்கவர்கள், பள்ளிவாசலிலே மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிப்பவர்கள் கூட ஒரு பள்ளி நிர்வாகத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கு, தோட்டம் இருக்கு, அதன் மூலமாக மாத கணக்கிலே லட்சக்கணக்கான வருமானம் வருகிறது. அதே நேரத்தில் அந்த பள்ளிவாசலை நிர்வாகிக்கூடிய நிர்வாகிகள் கூட சக ஏழைகளை, சக மஹல்லாவிலே இருக்கக்கூடியவர்களை, அவர் உணவில்லாமல் இருக்கிறார், நோயாளியாக இருக்கிறார், ஏழையாக இருக்கிறார் என்பது கூட அறியாமல் இன்றைக்கு பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய அல்லது வருமானத்தை பெருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார்களே தவிர சக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஜமாத்தார்களாக, அமைப்பாளர்களாக இருக்கிறார்களா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏன்னா ஒரு சமுதாயம் இப்படி சிரமப்படுது, ஒரு சமுதாயம் இப்படி உணவில்லாமல் இருக்கு, ஒரு சமுதாயம் இப்படி நோயாளியாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பானே, ஆதமுடைய மகனே, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேனே, ஏன் எனக்கு நீ உணவு தர மறுத்தாய்? உடனே அவர், யா அல்லாஹ், நீ தேவையில்லாதவன், உனக்கு எவ்வாறு உணவு தேவை ஏற்படும்? அல்லாஹ் சொல்லுவான், ஓ வீட்டுல, ஓ ஏரியாவில், ஓ பள்ளிவாச பக்கத்துல இத்தனை பேர் ஏழைகளாக இருந்தார்களே, உன்னிடத்துல உதவி கேட்டார்களே, ஏதாவது இருந்தா கொடுங்க, வீட்டுல ரொம்ப சிரமம், நோயாளியா இருக்காது, மாசத்துல கிடைக்கக்கூடிய வருமானம் பத்தல, ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று உன்னிடத்திலே ஒருவர் தேடி வந்தாரே, அன்றைக்கு நீ அவருக்கு உதவி செய்திருந்தால் அதற்கான நன்மையை நீ பெற்றிருப்பாய். உன்னிடத்தில் நோயாளியாக இருந்தேனே, ஏன் என்னிடத்தில் நீ நலம் விசாரிக்க வரவில்லை? இறைவா நீ தேவைகள் அற்றவன், உனக்கு எவ்வாறு நோய் ஏற்படும்? ஓ ஏரியாவில், உன் தெருவில் இப்படியான ஒரு நோயாளி இருந்தாரே, அவரை போய் நீ நலம் விசாரித்திருந்தால், அவருக்கு நீ உதவி செய்திருந்தால், அவருக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்திருந்தால் அதற்கான நன்மையை இங்கே நீ கண்டிருப்பாய்.
இன்றைக்கு எத்தனை பேர் அப்படியாக நம்ம ஏரியாவில் ஒரு ஏரியாவில் இருக்கோம், ஒரு சந்தில் இருக்கோம், நம்ம ஏரியாவில் ஒரு 100 வீடு இருக்கு. அந்த 100 வீட்டாரை பற்றி, அந்த 100 வீட்டார்களே எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பத்திலே எத்தனை பெண்களை வைத்திருக்கிறார்கள், எத்தனை நோயாளிகள் வைத்திருக்கிறார்கள். ஒரு சந்தில் குடியிருக்கோம், 5 வருஷமா குடியிருக்கோம், 10 வருஷமா குடியிருக்கோம். அந்த சந்திலே பல பேருக்கு எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதே தெரியல. அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, எவ்வளவு சிரமத்தில், எவ்வளவு கஷ்டத்தில். பல்லாண்டு காலமாக அதே மருத்துவத்துறையில இருப்போம். ஒரு மாத்திரை பக்கத்துல இருந்து ஒரு அட்டை 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்போம். அதே துறையில அதே வேலை செஞ்சு அதே அட்டையை 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு 10 வீடு தள்ளி ரொம்ப சிரமப்பட்டு மாசம் முதியோர் பணம் வாங்கி அதே மாத்திரை 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருப்பார். நம்ம நினைச்சா நம்ம அவர் போய் சந்திச்சு இதை நான் 100 ரூபாய்க்கு தர்றேங்க என்று ஒரு விசாரித்திருந்தால் அதே விலைக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை கூட விசாரிக்க நேரம் இல்லை. என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை. நபிகளார் கோபப்பட்டார்கள். ஒரு சமுதாயத்தில் இப்படியான ஏழைகளான மக்களை இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை பார்த்து அலட்சியப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யாமல், அவர்களை கண்டுகொள்ளாமல், நீங்கள் உங்கள் பொருளாதாரம், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை இருந்தால் அந்த சமுதாயத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்களே. அல்லாஹ் கூட கேட்கிறான், அராயத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். மறுமை நாளை பொய் என்று சொல்லுகிறானே நபியே, அவனை நீ பார்த்தீரா? அவன் என்ன செய்கிறான்? ஏழைகளை, அனாதைகளை அவன் விரட்டுகிறான். மறுமை நாளை யார் நம்பல? யாரை சொல்லுவோம்? நம்ம தொழுகல அப்படின்னா சொல்லுவோம் அவர் அல்லாஹ்வை நம்பல, ரசூலை நம்பல. தொழுதா தான் நம்ம அல்லாஹ்வை நம்புற. ஆனா இங்கே அல்லாஹ் யாரை சொல்லுகிறான் தெரியுமா? யார் மறுமை நாளை பொய்ப்படுத்துகிறான் தெரியுமா? தொழுகையாளியை சொல்லவில்லை, நோன்பாளியை சொல்லவில்லை. யார் ஒருவர் ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லையோ. நன்றாக அந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஏழைக்கு உணவு கொடுக்கலன்னு அல்லாஹ் சொல்லல. என்ற நிறைய பொருளாதாரம் இருக்கு, ஒருத்தர் கேட்டு வந்தாரு கொடுக்கிறேன், அல்லது என்ற பொருளாதாரம் இல்லை, ஒருத்தர் கேட்டு வர்றாரு, இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னு உடனே இருக்கக்கூடாது. அடுத்தவர் இடத்துல யார் பொருளாதாரம் வைத்திருக்கிறாரோ அவரை சந்திச்சு, பாய் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் ரொம்ப வீட்டிலே உணவில்லாமல் இருக்கிறார், உணவு கொடுங்க என்று யார் இன்னொருவரை போய் தூண்டவில்லையோ அவன் மறுமையை நம்ப மறுக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளோடு இணைத்து அனாதைகளையும் ஏழைகளையும் இணைத்து பேசுகிறான் பாருங்கள். இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள, ஒரு மஹல்லாவில் ஒரு 1000 பேர் 2000 பேர் வாழக்கூடிய ஒரு பகுதியில, ஒரு கம்பம் என்ற பகுதியில இருக்கிறோம். ஒரு லிஸ்ட் எடுத்து உங்க ஏரியாவில் எத்தனை பேர், பக்கத்துல ஏரியாவில் எத்தனை பேர், எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், எத்தனை பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான சிரமப்படுகிறார்கள் என்றெல்லாம் ஏதோ ஒரு தகவல், அல்லது யாராவது ஒருவர் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு ஏழை லிஸ்ட் கொடுங்க. எத்தனை பேர் கணவன் இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர் விதவையாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு சிரமப்படுகிறார்கள், எத்தனை பேர் நோயாளியாக இருக்கிறார்கள் சொல்லுங்கன்னா எத்தனை பேரால் விரல் நீட்டி என் ஏரியாவில் ஒரு 10 பேர் இருக்காங்க பாய், ஒரு 5 பேர் இருக்காங்க பாய், எத்தனை பேரால் அந்த சம்பந்தப்பட்டவரை எடுத்து சொல்ல முடியும்? நேரமில் எதற்கெல்லாமோ நேரம் இருக்கிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஏழை, இவர் ஏழை என்று தெரிந்து வைத்திருக்க கூட நமக்கு நேரம் இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ் நடக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுகிறான். ஃபம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி. நாளை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இடது கையிலே அல்லாஹ் ஏட்டை கொடுத்தான். அவர் சொல்லுவார், நான் இறந்து மண்ணோடு மண்ணாட மாறி இருக்க கூடாதா? என்னுடைய செல்வங்கள், என்னுடைய பொருளாதாரங்கள் எதுவும் எனக்கு பலன் தரவில்லையே என்று அவர் அந்த இடது கையிலே ஏட்டை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் புலம்புவார். அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சல்லு. பிடியுங்கள் அவனை, இழுங்கள் அவனை, 70 முழ சங்கிலியால் போட்டு பிணையுங்கள் அவனை, நரகத்தினுடைய மைய பகுதிக்கு இழுத்து செல்லுங்கள் அவனை. புடிங்க, இழுங்க, இழுத்து கட்டுங்க. மலக்க பார்த்து அல்லாஹ் அந்த நிராயுதபாணியாக யாருமே இல்லாத, என்ன அல்லாஹ் சொல்ல போறானோ என்று ஏங்கி இருக்கிற அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுவான்? புடிங்க அவனை, இழுங்க அவனை, 70 முழ சங்கிலியை கொண்டு பிணையுங்கள் அவனை, நரகத்தினுடைய மைய பகுதிக்கு இழுத்து செல்லுங்கள் அவனை.
சொல்லிட்டு அல்லாஹ் ஏன் தெரியுமா, ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான் தெரியுமா, ஏன் அவனுக்கு இடது கையில ஏடு கொடுக்கப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். அவன் உலகத்திலே வாழும் பொழுது மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான், ஏழைகளுக்கு உணவளிக்காதவனாக இருந்தான். அல்லாஹ்வோட நம்பிக்கையை எதையோடு சேர்க்கிறான் பாருங்கள். அவன் அல்லாவை நம்பி இருந்தால் தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான். அப்படி அல்லாஹ் சொல்லல. அவன் அல்லாவை நம்பி இருந்தால் ஏழைக்கு அவன் உணவு கொடுத்திருப்பான். அவன் ஏழைக்கு உணவு கொடுக்கவில்லையே, அவன் அல்லாவை நம்பவில்லையே. புடியுங்கள் அவனை, இழுங்கள் அவனை, 70 முழ சங்கிலியால் கொண்டு பிணையுங்கள் அவனை. எப்படி இருக்கும் மறுமை நாள்ல? 1 மைல் தூரத்தில் சூரியன் நிற்கக்கூடிய நாள்ல புடிச்சு இழுத்து கட்டி நரகத்தில் அவனை தூக்கி எறிங்க. ஏழைக்கு உணவு கொடுக்காதவருக்கு. எனவே இந்த மாதிரியான சூழலிலே நாம் கோபப்படணும். குறிப்பாக அந்த மாதிரி ஏழ்மையான சூழலை ஏழ்மையான நிலையில இருப்பவர்களை பார்க்கும் பொழுது, மருத்துவ தேவை இல்லாத போது, குறிப்பாக செல்வந்தர்களை பார்த்து சம்பந்தப்பட்டவரிடத்தில் சொல்லணும். ஒரு சமுதாயமே அதற்கு முன்வராத போது அதை தட்டி கேட்க வேண்டும், கோபப்படணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு தீமையை கண்டால், அதிகாரம் இருந்தால் கையால் தடுங்கள், அல்லது நாவால் தடுங்கள், அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள். எத்தனையோ பள்ளிவாசல், எவ்வளவோ மாசம் லட்சக்கணக்கிலே வரக்கூடிய வருமானம் எந்த ஏழைக்கும் இல்லை. பள்ளிவாசல் அருகிலே இருப்பவர், உணவுக்கு வழி இல்லாதவர், மருத்துவ தேவை உடையவர், போட்டுக்கு ஆடை இல்ல, பள்ளிவாசல் அருகிலே இருக்கிறார், பாங்கு சொன்னா ஓடி வந்துடுறார், அவருக்கு உதவ ஆள் இல்லை. அந்த மாதிரி நிலையிலே ஒரு சமுதாயம் உருவாகி விடக்கூடாது. நபிகளார் சொன்னார். இப்ப இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட இன்னொரு தருணம், எங்கெல்லாம் மக்கள் முத்தியிலே மார்க்கத்திலே பித்அத் குறித்து ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்களோ, ஆரம்ப காலத்தில் தௌஹீத் மக்களிடத்தில் ஒரு கோபம் இருந்தது, பித்அத் நடக்கும் போது ஒரு கோபம் இருந்தது, சிர்க்கை செய்யும் பொழுது ஒரு கோபம் இருந்தது. இன்றைக்கு அது மழுங்கி இருக்கிறதோ, அது குறித்து பேச தயங்குகிறோமோ? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலே மார்க்கத்திலே புதிதாக உருவாவதற்கு காரணம் இல்லை. ஆனாலும் கூட அந்த நேரத்திலே எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உபதேசம் செய்தார்களோ, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிய காரியங்களாகும். புதிய காரியங்கள் அனைத்தும் அனாச்சாரமாகும். அனாச்சாரம் அனைத்தும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த பித்அத் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களோ, முகமெல்லாம் சிவந்து, கண்கள் எல்லாம் சிவந்து, ரசூலுல்லாஹ் கடுமையாக மக்கள் மத்தியில் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் அவ்வளவு பித்அத். குர்ஆன் ஹதீஸை சொல்ல வந்தால் எப்படி மடைமாற்றுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் குழப்பவாதிகள், இன்றைக்கு உருவானவர்கள், இன்றைக்கு சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் சொல்வது குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. நாங்கள் செய்வதுதான் காலங்காலமாக 100 ஆண்டுகளாக எங்கள் முன்னோர்கள் எல்லாம் கடைபிடித்து வந்ததை செய்கிறோம். இன்றைக்கு மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு காலத்தில் அவ்வளவு சிறுக்குக்கு எதிராக, அவ்வளவு பித்அத்துக்கு எதிராக, அவ்வளவு கடுமையாக இது சிறுக்கு, இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்கள், நிரந்தர நரகத்தில் நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு கடுமையாக தாவாக்களத்திலே தீவிரமாக செயல்பட்ட நாம் இன்றைக்கு குறைந்து விட்டதோ, இன்றைக்கு அந்த கோபத்தை அணைந்து விட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஏன்னா அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே அளவு இன்றைக்கும் சரிவாதி கடைபிடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். கூட்டு துவா என்ற பெயரில், பராத் இரவு என்ற பெயரில், மேராஜ் இரவு என்ற பெயரில், ஃபாத்திஹா என்ற பெயரில், மௌலூத் என்ற பெயரில், இன்னும் இஸ்லாத்தில் இல்லாத, குர்ஆனில் இல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியில் இல்லாத எத்தனையோ வணக்க வழிபாடுகளை அவராக உருவாக்கி கொண்டு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு உலா வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் மக்களிடத்தில் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க? கடுமையாக கோபப்பட்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம்.
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். வந்தா இன்னொரு அந்நிய ஆண் நிற்கிறார். நின்ற உடனே ரசூலுல்லாவுக்கு முகமெல்லாம் சிவந்து, கண்கள் எல்லாம் சிவந்து, ஆயிஷாவே இது யார் என்று கேட்கிறார்கள். உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கடுமையா கோபப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இவர் என் பால் குடி சகோதரர். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் பால் குடி சகோதரர் யார் என்பதை நீங்கள் நன்கு விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே, எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா, ஒரு அந்நிய ஆண் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அந்த நேரத்தில் அந்த அந்நியானோடு பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து விடுமோ என்று அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்கள். இன்னைக்கு குறிப்பாக பெண்களிடத்தில் எடுத்து பார்த்தால், ஆண்களிடத்தில் எடுத்து பார்த்தால் மிக சர்வ சாதாரணமாக அந்நிய ஆண்களோடு ஒன்றோடு ஒன்றாக பேசக்கூடிய ஒரு சராசரியான ஒரு கலாச்சாரத்திலே, ஒரு காலத்திலே வாழுகிறோம். ஒரு மகரம் இல்லாத ஒரு அந்நிய ஆணோடு பேசக்கூடிய ஒரு சூழலை பார்த்தால் ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பெண்ணோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய பெற்றாரோ, நம்முடைய தங்கையோ, இதுபோல நம்முடைய உறவுகளோ இதுபோல இன்னொரு அந்நிய ஆணோடு பேசுவதை பார்த்தால் உங்களுக்கு கோபம் வர வேண்டும். நபிகளார் கோபப்பட்டிருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம், கூட படிச்சவரு, ஒரே ஏரியா, நல்லா பழகினவங்க, அந்த என் பொண்ணெல்லாம் யார் தெரியுமா, என் பொண்ணெல்லாம் அப்படி பொண்ணு இல்லைங்க. நம்மளே அந்த வாசலை, நம்மளுடைய வழியை, எந்த வாசலை இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக சாத்தி இருக்கிறதோ, எது அந்நிய ஆண்களோடு தடை செய்திருக்கிறதோ அந்த வாசலை எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக திறக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் வீதியிலே நடந்தால் தங்களுடைய பார்வைகளை கீழ் நோக்கி பார்க்குமாறும் தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் வீதியிலே நடந்தால் தம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். நம்முடைய பெண்களுக்கு அப்படி சொல்லி வீதியிலே நடக்கும் போது கூட எதிரிலே வரக்கூடிய அந்நிய ஆணையோ அந்நிய பெண்ணையோ நீ பார்த்து விடாதே என்று சொல்லி வளர்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஸ்டடி கிளாஸ், தெரிஞ்சவர், நண்பர், குறிப்பாக பெற்றோர் இடத்திலே போனை வாங்கி பேசி எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சம்பவங்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? பால் குடி சகோதரர் என்ற சொன்ன நேரத்தில் கூட அதை கூட விசாரியுங்கள், அதை கூட தீர ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் மிக சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். குறிப்பாக பெண் குழந்தைகளை கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு கால சூழலிலே இருக்கிறோம். இன்றைக்கு வளர்ந்திருக்கிற பேஸ்புக், வாட்ஸ்அப், ஏதோ ஒரு விஷயம் தவறா போயிட்டா கூட ஏதோ ஒரு வார்த்தையை பேஸ்புக்ல சும்மா ஒரு லைக், ஒரு ஹார்ட்டினுக்காக கூட பின்னாலே அலைந்து அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காட்சிகளை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். குறிப்பாக கல்யாணமான பெண்கள் போனை சர்வ சாதாரணமாக வாங்கி கொடுத்துறோம். பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்ன பயன்படுத்துறாங்க, என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன செய்யறாங்க எப்ப தெரியும்? எப்ப பெரிய பிரச்சனையாய் பூதகரமாய் எல்லாத்துக்கும் வெளிப்பட்டு தெரியுதோ அப்போதான் கணவனுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழலிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழலிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு அந்நிய ஆணோடு பேசக்கூடிய வாய்ப்பிலும் ஒரு சூழலிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே வாழுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கோபம் வரும் பொழுது அந்த மாதிரி கோபத்திலே இருக்கிற நாம், நம்முடைய கோபம் நியாயமானதா, சரியான கோபமா, நாம் பட்ட கோபத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே இருந்தால் இந்த செய்திக்காக கோபப்பட்டிருப்பார்களா என்பதை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் முகம் சிவந்த தருணங்கள், நபிகளால் கோபப்பட்ட தருணங்கள், எந்த இடத்திலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட இன்னொரு தருணம், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய நிழலிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று கேட்டால், உலோகத்தாலான அவருடைய முதுகுகளிலே தீ காயங்களோடு வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அடைந்திருக்கிற இந்த துன்பத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி வராதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார். உடனே அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள். முகம் சிவந்து எந்த சூழலிலே வந்திருக்கிறார், கடுமையாக தாக்கப்பட்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் இருந்தார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள் தெரியுமா? ஒருவரை அழைத்து வருவார்கள், அவருடைய தலையிலே இரும்பாலான சீப்பை வைத்து 2 துண்டாக அவருடைய உடலை சிதைப்பார்கள். அந்த நேரத்தில் கூட அவருடைய ஈமான் அவரை விட்டு விலகல. ஒருவரை அழைத்து வருவார்கள், உயிரோடு அந்த மண்ணுக்குள்ளே வைத்து புதைப்பார்கள். இப்படியெல்லாம் சிரமப்பட்டார்களே, அது வராமல் நீங்கள் எளிமையாக சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எனவே இந்த சமுதாயத்தில் இருக்கிற நாம், ஒரு சமுதாய ரீதியாக நமக்கு துன்பம் இழைக்கப்படும் பொழுது, ஒரு சமுதாயம் ரீதியாக நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது, அந்த அநீதியை, அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே மட்டுமே உதவி தேட வேண்டும் என்ற பாடத்தையும் இதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு நம்ம சமுதாய ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அழுத்தங்கள் கூட, சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட நம்ம என்ன செஞ்சிரோம், நொறுங்கி விடுகிறோம், உடைந்து விடுகிறோம். இனிமேல் இப்படித்தானோ, ஒரு ஆட்சி வருகிறது, இன்றைக்கு வேற ஒரு ஆட்சி மாறுமா மாறாதா, அல்லது இதே ஆட்சி நீடிக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம், ஒருவேளை அல்லாஹ் இதே ஆட்சியை நீடித்திருந்தால் உடனே அதற்காக இழப்புகள், அதற்கான கஷ்டங்கள், என்ன நடக்க போதோ, என்ன துன்பம் வரப்போதோ, என்ன கஷ்டம் வரப்போதோ என்று உடைந்து போகக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழலிலும், உங்கள் உடலிலிருந்து உயிர் பிரிந்தாலும் கூட அவருடைய ஈமானிலே தளர்ந்து விட மாட்டார்கள். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். எனவே ஒரு சமுதாய ரீதியாக தளர்ந்து விடாமல், எந்த துன்பத்தையும் எந்த சிரமத்தையும் அல்லாஹ்வின் உதவிக்காக பொறுத்து கொள்ளாத போது, துன்பத்தை தாங்கிக் கொள்ளாத போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். எனவே எந்த செய்திகள் எல்லாம் நபிகள் நாயகம், இது போல இன்னும் ஏராளமான இடங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அந்த இடங்கள் எல்லாம் தேடி படித்து, அந்த இடங்கள், அந்த வாய்ப்பு, அந்த சூழல் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி முன்மாதிரியாக ஏற்று இருக்கிறோமோ, அதுபோல அவர்களை முன்மாதிரியாக ஏற்று அவர்கள் கோபப்பட்ட தருணங்களிலே நாமும் கோபப்பட்டு இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.